ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்கள் ஃபார்முக்கு போயிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், லைக் ஃபேமிலியாக எல்லாமே சேர்ந்து. ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்ப ஏர்லியாகவே எல்லாமே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. வருஷம் வருஷம் அப்பா அம்மா வந்துட்டு இதை மிஸ் பண்ணாமல் இங்கே ஃபார்முக்கு வந்து பொங்கல் வச்சுருவாங்க. இந்த வருஷம் நான் பாப்பா வந்திருக்கோம். லைக் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. என் ஃபார்முக்கு போறதுக்கு ரொம்ப ட்ரக்கிங் மாதிரி போணும். ஸோ காரை வந்துட்டு நாங்கள் இங்கே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும். அதனால் எல்லாத்தையுமே நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பிகாஸ் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு போகிறனால ஃபுல் இது பாப்பாங்களோட போகிறனால ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதை நெக்ஸ்ட் டே வந்துட்டு குக் பண்ணி சாப்பிட்றதுக்காண்டி. குட்டீஸுங்க வந்துட்டு அந்த ஆட்டுக்குட்டி கூட நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து ரொம்ப தேடினாங்க, எங்கள் ஆட்டுக்குட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளேயே நான் வந்துட்டு ஃபார்ம் அப்படியே சுற்றி பார்த்துடலாம், அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தோம், நானும் பாப்பாவும். இந்த டைம் நாங்கள் போனது வந்து ஆஃப் சீசன்னால் அவ்வளோவா ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இருந்தது மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து நெய் மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இது சாம்பாரில் போட்டாலே நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அடுத்து கோவா இருந்துச்சு. இந்த மரத்தில் இருக்க கோவா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் 1, 2 தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நாங்களே பிடுங்கிட்டோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், காஃபி பீன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வீட்டில் இருந்த காஃபி பீனை வச்சு தான் நான் செஞ்சு காமிச்சேன். பிகாஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஃபார்ம்லேருந்து வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க. என்னால் அதை லைவாக வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ வந்துட்டு ஃபார்முக்கு வந்திருக்கனால அந்த செரி வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் அந்த செரி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டாக வந்துட்டு இந்த காஃபி பீன் தான் நல்ல மார்க்கெட்டில் சேல் ஆகுது. ஸோ நாங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி நாங்கள் இதவே போட்டாச்சு, இதை பிளான் பண்ணியாச்சு. நான் லாஸ்ட்டாக ஃபார்ம் வீடியோ போடும்போது அதில் வந்துட்டு ப்ளம் சீசன் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரீஸ் எல்லாமே இப்போ எம்டியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 to 3 monthஸில் வந்துட்டு அந்த ப்ளம்ஸுமே வர ஆரம்பிச்சிரும். இது காஃபி செரியிலேருந்து எடுத்த காஃபி பீன். அதை நல்லா சன்ட்ரை பண்ணியிருக்காங்க. இது பட்டர் ஃப்ரூட் ட்ரீ வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்டோட காமிச்சேன். இன்றைக்கி வந்துட்டு எந்த பழமுமே இல்லை. பிகாஸ் அதுவுமே ஆஃப் சீசன் தான். பிரியாணி வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயுமே நல்லாவே ரெடி ஆயிடுச்சு.
ஸோ நாங்கள் பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் குட்டீஸ் கூட. அவங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ எங்களோட பொங்கல் வந்துட்டு இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம் ரொம்ப ஹாப்பியாக. ஹோப் நீங்களும் அப்படி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.